ஐயா வணக்கம். வணக்கம். அண்மையில விவசாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி எந்த ஒரு அரசியலும் பெருசா பேசுறது இல்லை. விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய விளைபொருள்கள் மழையில நனைஞ்சிருது. அதே மாதிரி டாஸ்மாக் கடையை சுத்தமா பாதுகாக்கிறாங்க. ஆனா விவசாய சம்பந்தப்பட்ட பொருளுக்கு அரசாங்கம் முன்னுரிமை கொடுக்க மாட்டேங்குது. பல பிரச்சனைகள் இப்ப நடந்துட்டு இருக்குங்க. அந்த விஷயத்துல இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள் விவசாயம் என்பது எவ்வளவு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? விவசாயம் இல்லைன்னா மக்களுக்கு பூராமே அழிவு வருங்க. சரி, விவசாயம் தான் மெயின். முதல்ல விவசாயத்தை கத்துக்கிட்டாத்தே விவசாயத்தை கத்துக்கிறதுக்கே முதல்ல பார்க்கணும். போது மற்ற தொழிலுக்கு போனோம்னா விவசாயம் போயிட்டே இருக்கு. அதனால விவசாயத்தை மெயினா பார்க்கறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு எல்லாமே முடிவெடுக்கணும். இப்ப இந்த விவசாயம் அப்படின்னு வரும்போது அதுக்கு தேவை ஒரு நீர். அதே மாதிரி இயற்கை விவசாயம் அப்படிங்கிறத பத்தியும் நம்மாழ்வார் அவர்கள் பேசியிருக்காரு. தண்ணீர் எந்த அளவுக்கு முக்கியம்னு செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு மாநாடு நேற்று நடத்தியிருக்காரு. மரங்கள் எவ்வளவு முக்கியம்னு ஒரு மாநாடு நடத்தியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு இயற்கை சார்ந்த ஒரு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய செந்தமிழன் சீமான் அவர்களுடைய சிந்தனை ஆக்கப்பூர்வமானதா இல்ல நல்ல முடிவு எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு ரொம்பவும் சிறப்பான முடிவு. சிறப்புங்க. ஆனா இப்ப கல் இறக்குற ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அதே மாதிரி ஆடு மாடுகள் மலை மேல ஏத்துறது ஒரு போராட்டம் நடத்தினாங்க. இந்த மாதிரி இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை முன்னெடுத்து போகும்போது இது வாக்கு அரசியலா மாறும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கல்லு இறக்குறதுனால மக்களுக்கு நல்லதே இது. சாராயம் குடிக்கிறது கல்லு குடிக்கிறது மக்கள் உடம்புக்கும் நல்லது. மேற்கொண்டு ஆளுகளுக்குள்ள அழிவு குறையும். சரிங்க. கல்லு சாப்பிட்றவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் முன்னாடி காலத்துல கல்லு சாப்பிட்டவங்க நல்லா இருந்திருக்காங்க. இப்ப சாராயம் இந்த குடிக்கிறவங்க நிறைய பேர் விதவிகள் ஆக்கிட்டு செத்து போயிடுறாங்க. அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு கல்லு இறக்கலாம். இப்ப அது நாளைக்கு இந்த கல்லை நான் ஒரு தேசிய பணமா அறிவிப்பேன். அதே மாதிரி உடலுக்கு நல்லதுங்கிற மாதிரி அங்க பதப்படுத்துவோம், மேம்படுத்தி அதை ஒரு வியாபாரமாக்கி விவசாயிகளை வாழ்வாதாரத்தை கூட்டுவோங்கிற ஒரு கருத்து. ஆமா, நிறைய ஏழை மக்கள் எல்லாம் பிழைக்கிறதுக்குள்ள ஒரு சான்ஸ் இருக்கு. கருப்பட்டி தயார் பண்ணாங்க, பழங்கள் கண்டு தயார் பண்ணாங்க. பணம் மரத்துல ஏறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது இருக்கு. அதாவது அரசாங்கமேவும் இந்த பொருட்களை விற்பனை செய்யும் போது அதுக்கான மதிப்பு கூட்டல் கூடும், வாழ்க்கையுமே நல்லா இருக்கும். அவர் எடுத்துக்க முடியும், நல்ல முடியும். இப்ப இது வரைக்கும் செந்தமிழன் சீமான் அவர்கள் முன்னெடுத்து போகக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது வரும் இளைஞர்களுக்கு விவசாயத்தை பத்தின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நினைக்கிறேன். இல்ல, அவரு முயற்சி பண்ணாதான் கொண்டு வருவார். இப்ப இந்த அரசியல் காலத்தால புதுசா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு இளைஞர்கள் படைன்னு சொல்லி ஒரு கட்சியை புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்க. அவங்களோட முன்னெடுப்புங்கிறது என்ன கொள்கை கோட்பாடுன்னு எதுவுமே சொல்லாம ஒரு ரசிகர் மனப்பான்மைங்கிற ஒரு கூட்டத்தை காமிக்க மாதிரி வந்திருக்காங்க. அது எப்படிங்க இருக்கும்? அது எம்ஜிஆருக்கு வந்த கூட்டம் மாதிரி எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அவரு தற்காலிகமா ஆரம்பிக்கிறதுனால அவருக்கு ஒரு கூட்டம் வருது இருக்கு. அது ஒரு தேர்தல் நடத்தி பார்த்தாதே அவருடைய அடிப்படை இது என்னங்கிறது தெரியும். அது வரைக்கும் ஏன்னா பெரிய பெரிய கட்சிகள் இருக்கு, பழைய ஆளுகள்லாம் மாற மாட்டாங்க. அதனால இளைஞர்கள் அங்கிட்டு கிட்ட போவாங்க வச்சு பழைய கட்சிக்காரங்க மாறுது. விஜயகாந்த் அவர்கள் முத இதே மாதிரி வந்தப்போ ஒரு 10.5% வாக்கு அது கட்சி நல்ல கூட்டுல இருந்ததுனால இல்ல தனியா நிற்கும் போது அவர் பணத்தை தனியா 10.5 நிறுத்தினாரு. அப்புறம் போக கூட்டணி வச்சாரு. அதே மாதிரி இப்ப இவருக்கு விஜய் அவர்களுக்கு ஒருவேளை தோராயமா இருக்கும்னா எத்தனை வாக்கு சதவீதம் வரும் எதிர்பார்க்கலாம்? அவரு கூட்டணி எப்படி முயற்சி பண்ணி தனியாவே வச்சுக்கலாமே. தனியா வைக்கிறதுக்கு அவருக்கு அப்படியே இருந்தாலும் தோராயமா எத்தனை ஒரு சதவீதம் இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம்? ஒரு 30% வரைக்கும் வாய்ப்பு இருக்குங்க. நீங்க சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, அந்த தேர்தல்ல வரதை பார்த்துதான் அடுத்து அவரு ஸ்ட்ராங்கா நின்னாதான் கட்சி நிக்கும். அவருடைய கணத்தை பார்க்கணும். ஒரு லைன்ல எத்தனை ஓட்டு ஒவ்வொரு ஏரியால வாங்குறாரு எப்படி தெரிஞ்சுக்கிட்டாதே. போன வட்டம் இவ்வளவு ஓட்டு வாங்கினாரு, இவ்வளவு பிரிச்சாரு அப்படிங்கிற கூட்டு அதிகமான வாக்கு வாங்குறதுக்கு நல்ல கூட்டு சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. சிறப்புங்க. இப்ப தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறப்ப இளைஞர்களுடைய பார்வை அந்த பக்கம் திரும்பி இருக்கு. காரணம் புது கட்சிங்கிற மாதிரி சொல்றோம். ஆனா என்ன காரணத்தை வச்சு அவங்க அங்க ஒரு கொள்கை கோட்பாடோட நிப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. அவரு திறமையா பேச்சு திறமையில கொஞ்சம் உணர்ச்சி வசமா பேசுறாரு, மக்களுக்கு கொஞ்சம் பிடித்தமா இருக்கு. அதனால அவருக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்குங்கிற மாதிரி இருக்கு. ஆனா களத்துல வரும்போது இந்த கரூர் நிகழ்வா இருக்கட்டும், ஒரு சில இடங்கள்ல எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இந்த 40 நாளா தனிமையில இருந்தாங்கிறதா சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு நடவடிக்கைங்கிறது அரசியல் ரீதியா முன்னெடுக்க வாய்ப்பு இருக்குங்களா? அது ஆதரவு கொடுக்கணும். ஆதரவு கொடுப்பாங்க. அது அவருக்கு பொதுவாகவே ஆதரவு நல்லா கொடுத்துருக்காங்க. இது முன்னாடி நல்லா ஓட்டுலாம் நிறைய வாங்கியிருக்காரு. இல்ல, நான் சொல்றேன் விஜய் அவர்கள் சொல்றேன். விஜய் அவர்களுக்கு தேவையை நிக்கல. இல்ல தெரியும். அவருடைய அறிமுகமே 2026 பிறகுதான்.
அவருடைய எண்ணிக்கை எவ்வளவு என்னங்கிறது புரியும். ரெண்டு இடைத்தேர்தல் வந்துச்சுங்கய்யா, 2 இடைத்தேர்தலுமே அவர் பங்கேற்கல. ஆமா, காரணம் இது வந்து அவர் பெருசா எடுத்துக்கல. இப்ப ஒருவேளை அங்க பங்கேற்றிருந்தாதானே நமக்கு வந்து இப்ப நிறைய இளைஞர்கள் தெரிஞ்சிருக்கலாம். இப்ப அதுக்கு இல்லாதனால இப்ப ஒருவேளை அங்க பங்கேற்று ஜெயிக்கல, விஜய் ஜெயிக்க மாட்டாருப்பாங்க ஒரு மனநிலை அந்த மாதிரி வந்துச்சுன்னா மக்களுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். இப்ப விஜய் அவர்கள் ஆரம்பிச்ச இந்த கட்சியை வந்து சீமான் அவர்கள் பயங்கரமா தாக்கி பேசுறாரு. அது வந்து அவங்களுக்குள்ள எல்லா கட்சியிலுமே வந்து ஒருத்தர் தாக்கி பேசுறது வழக்கம் தான். இதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. மக்களுடைய மக்களுடைய விருப்பம் தான் தேர்தலுடைய முடிவு. ஓகேங்க. இப்ப வந்து இயற்கை சார்ந்த அரசியலா இருக்கட்டும், கல்வி, மருத்துவம், இலவசம் சத்தி பேசிட்டு இருக்க செந்தமிழ் சீமான் அவர்களுடைய வாக்கு வங்கிங்கிறது அடுத்து வரும்போது கூடும் நினைக்கிறீங்களா, இல்ல அது எப்படி? இல்ல, அவர் வந்து ஜெயிச்சு வந்த பிறகு அவரு ஓரளவுக்கு நல்லா திறமையா பண்ணிட்டாருன்னா அடுத்து சீமானுக்கு ஒரு நல்ல சான்ஸ் நல்லா இருக்கு அப்படிங்கிறீங்க. சரி, நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய பொண்ணான பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.